நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வடமாகாணத்தின் தொண்டர் ஆசிரியர்கள் இன்று கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல வருட காலமாக கஷ்ட பிரதேசங்களிலும் யுத்த காலத்திலும் வேதனம் இன்றி பணியாற்றி வந்த தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் வாயிலை மறித்து இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாணத்தில் சுமார் 1300க்கும் அதிகமான தொண்டர் ஆசிரியர்கள் கடமையாற்றி வருகின்ற நிலையில் அவர்களுக்கான நிரந்தர நியமனம் குறித்து பல தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதோடு இதற்கு முன்னரும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. எனினும் தீர்வுகள் கிடைக்காத நிலையில் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துள்ளனர். வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா வலயங்களையும் வந்திருக்கிறோம். குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய், வவுனியா வடக்கு, தெற்கு, மன்னார், மடு, யாழ்ப்பாணம் என்று சொல்லி வடக்கு மாகாணத்தில் இருக்கிற சகல வலயங்களும் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நோக்கம் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தொண்டராசிரியர்களினுடைய நிரந்தர நியமனம் தொடர்பாக கேட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இதற்கு முதலும் எங்களுடைய கௌரவ ஆளுநரையும் அது சம்பந்தமான மற்றும் பெரிய முக்கியஸ்தர்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை கவன ஈர்ப்பு போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறோம். அதன் பயனாக எங்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு கல்வி வலயங்கள் தோறும் எங்களுடைய பெயர்கள் காட்சிப்படுத்தப்பட்டு நியமனம் நாளை என்று பார்த்து நாங்கள் ஏமாற்றம் விளிம்பிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வடக்கு மாகாணம் தலைவரியில் பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்குரிய நியமனம் சம்பந்தமான சரியான முடிவு எட்டப்படும் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு வீடு திரும்புறலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே நாங்கள் இன்றைக்கு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நியமனம் சார்பாக நாங்கள் எதிர்பார்க்குற என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கால அவகாசங்கள் தேவைப்படையில்லை. நாங்கள் எங்களை நியமனம் இப்போ வழங்கப்படும் என்ற சரியான உறுதிமொழியை எழுத்து மூலம் வழங்கும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகழ்வதாக முடிவு இல்லை என்று சொல்லி ஒருமித்து நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்து வந்திருக்கிறோம். ஆகையினால கௌரவ ஆளுநர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நியமனம் தருவது சம்பந்தமாக முக்கியஸ்தரோடு கலந்தாலோசித்து கூடிய விரைவில் எங்களுடைய இந்த பதிலவர்கள் தெரிவிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாடசாலை விடுமுறை காலத்தில் நாங்கள் இதை பயன்படுத்துறதால எங்களுடைய மாணவர்கிட்ட கல்வியை நாங்கள் பாதிக்காத வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் எடுத்து எங்களுடைய நியமனத்தை விரைவில் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உணவை தவிர்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். 9 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இப்படி வேதனை ஏதும் இல்லாமல் தொண்டராசிரியாக கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே எனக்கு இப்போ கதை கேட்கல அழுக தான் வருது. மெயின் பிரச்சனை அதுதான். சொல்ல என்னுடைய விஷயம் எங்களோட கருத்தை கூட சொல்ல இல்லாத அளவுக்கு மனவேதனையோடு நாங்கள் இன்றைக்கு வந்துட்டுருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இறுதியுமான ஒரு கடைசி முடிவாக எங்களுக்கு நியமனத்துக்கான இப்போ எங்களை நியமனம்ன்றது தெளிவாக எங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தணும். மறு எங்களுக்கு தெளிவு இன்றைக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த எங்களோட போராட்டத்தை கைவிடுறதில்லை என்ற நோக்கோடு தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். பெரும்பாலும் எங்களுக்கு இன்றைக்கு இடையில் எங்களுக்கு இந்த இறுதியான இந்த முடிவு எங்களுக்கு தரணும். இப்படி தொடர்ந்து தொண்டராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறது எங்களுக்கு எங்களோட குடும்ப பின்னணிக்குமோ இல்லை எங்களுடைய எதிர்காலத்துக்குமோ சாத்தியமான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இன்றைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினூடாக எங்களுக்கு இந்த முடிவை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொண்டர் ஆசிரியர்களுடன் ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அலுவலகத்தை தடை செய்யறன்றது அரசாங்க மக்கள் அலுவலகம் தானே. அல்லது தடை செய்யற என்று சொல்லி சொன்னால் அது ஒரு நாங்கள் அதுக்கு சட்டத்துக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும். அது பிரச்சனை இருக்குது. என்ன நாடும் கூட போராட்டம் உங்களுக்கு தெரியும், உங்களோட உணர்வு தெரியும், மதிக்கிறோம். நீங்கள் நிர்வாகத்தை தொந்தரவு செய்யாமல் உங்களோட போராட்டம் தெரியும். முதலாவது போய் ரைட். குறிப்பாக நீங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் மாவட்ட என்ன நீதித்துறை தண்டவையிலே சொல்லியிருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதில் கவனம் இருக்கும். அதுக்கு மேலதிகமாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் இப்போ காய்ச்சினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக வந்த ஆளுநர் எல்லாரும் உங்களோட பிரச்சனையோட அக்கறை இருந்தவே இன்றைக்கு உங்களுக்கு சம்பந்தமான கோரிக்கைகள் அடங்கின விஷயம் வடமாகாண கல்வி அமைச்சு கூடாக கௌரவ ஆளுநர் அரசமையோட கல்வி அமைச்சர் கூடாக அமைச்சரவைக்கு கொடுத்தாச்சு. அமைச்சரவை கொடுத்துருக்கு. அமைச்சரவை என்ன செய்யிருக்குன்னு சொல்லி சொன்னால் உபகுழு ஒன்றை வச்சுக்கணும். அந்த உழுவில் 2 விஷயம் பார்ப்பினோம். பொதுவாக என்னென்னு சொன்னால் தேசிய மட்டத்தில் இருக்கிற ஆளணியோட எவ்வளவுக்கு முரண்பாடு இருக்குது, ரெண்டாவது தேசிய அளவில் இருக்கிற நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி உழு ஆறு. ஆனால் உங்களோட பிரச்சனை பொறுத்தவரை உங்களோட உணர்வுகள் தெரியும். கடந்த தொடர்ச்சியாக நீங்கள் மட்டுமில்லை சுகாதாரத்திலையும் பல தொண்டர்கள் இருக்கணும். கடந்த பல வருடங்களாக கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் உங்கள் சம்பந்தமான ஒரு அனுதாப உணர்வு எங்கள்கிட்ட இருக்குது. அது சம்பந்தமாக செய்யக்கூடிய முழு விஷயங்களே நாங்கள் முழு வீச்சாக செய்திருக்கிறோம். அமைச்சரவைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்குது. ஒவ்வொரு நிலையில் ஆராயப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஏதுமான அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதி அமைச்சர் உங்களோட அமைச்சர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அன்றைக்கி அமைச்சர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, ராதாகிருஷ்ணன் அமைச்சரை சந்திச்சிருக்கீங்க, அதே போல் நீங்கள் கல்வி உயர்வாளரை சந்திச்சிருக்கீங்க. அப்போ அந்த உங்களுக்குரிய அந்த கால அவகாசத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த கால அவகாசத்துக்கு கூட தான் நீங்கள் உங்களுடைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பொறுத்தவரை எங்களுக்கு உங்களை பொறுத்தவரை சாதாரண நிலையில் தான் உங்களுடைய நிலையில் இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம்.